and friends, welcome to Sarla's Creative Bite. இன்னைக்கு நம்ம புதுசா ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்ன ஹெல்தியான ரெசிபினா, நமக்கு இப்போ கிரேவிங்ஸ் இருக்கும்போது வடை சாப்பிடணும், போண்டா சாப்பிடணும்னு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. டேஸ்டா அந்த கிரேவிங்ஸும் உங்களுக்கு தெரியாது. நம்ம லைட்டான ஆயில்ல தட்டை செய்ய போறோம். வடை மாதிரியே இருக்கும், பட் நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ண போறது இல்லை. வாங்க அந்த தட்டையை எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். வாங்க. தட்டை செய்யறதுக்கான தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை. இது ரொம்ப சத்துள்ளது. இதில் விட்டமின் சி, ஜிங்க், அயன் எல்லாமே இருக்கு. இது நமக்கு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இது நம்ம ஐசைட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஐசைட் ரொம்ப பிரைட்டாக ஆக்கும் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட. ஊற வச்சுக்கணும். இது நைட்டே ஊற வைக்காதீங்க. நம்ம தட்டை செய்கிறதுக்கு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இதில் நமக்கு ஹை ஃபைபர் இருக்குது. நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி தூண்டாமல் இருக்கும் நம்ம பச்சை பயிர் சாப்பிட. இது நம்ம டயபெட்டிஸ்க்கு, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, பிளட் சுகருக்கு ரொம்ப நல்லது பச்சை பயிர். வடைப்பருப்பு இது ரொம்ப நல்லது. இது ரிச் ப்ரோட்டீன் கூட. பாடிக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக கொடுக்கும் இந்த வடைப்பருப்பு யூஸ் பண்ணும்போது. பொடியை நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான உப்பு, ஜீரகம். இது நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரீஃபைண்ட் ஆயில். வடைப்பருப்பும் பச்சை பயிரும் தனித்தனியாக நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம மாவை தனித்தனியாக, தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப. ஏன்னா தட்டைக்கு நம்ம வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் அரைக்கணும். அரைச்சிக்கலாம். பருப்பை இந்த சைஸில் 1-2 அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள். பச்சை பயிரும் அப்படி 1-2 தான், மைய அரைக்கக்கூடாது. பச்சை பருப்பை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க, பச்சை பயிரும் 1-2 அரைச்சிக்கிட்டோம். ஏன் தனித்தனியாக அரைக்க சொன்னேன்னா, நமக்கு பதம் தெரியாமல் போயிடும். அது ரெண்டும் அரைச்சிச்சா அரைக்கலையான்ட்டு. அதனால் தனித்தனியாக அரைச்சிட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை பொடிசாக நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு கீரையில் தட்டைக்குள்ளே சேர்த்துக்கலாம். தட்டை மாவில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தட்டைக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தட்டை போட ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சனே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மேலாக கொஞ்சோண்டு தான் விடணும். விட்டதுக்கப்புறம் வாழை கிடச்சிச்சின்னா வாழை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர்லேயே நீங்கள் தட்டையை தட்டிக்கலாம். வடை சைஸுக்கு கூட நீங்கள் தட்டிக்கலாம். இல்லை இதை விட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் தட்டையை தட்டிக்கலாம். இது ரொம்ப சத்துள்ளது. நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாயங்காலம் செஞ்சு தரலாம். லைட்டாக அதுக்கு மேலே தோசைக்கு விடுற மாதிரி லைட்டாக எண்ணெய் விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. பார்க்கும்போதே வடை ஃபீல் வரும். நம்ம லைட்டான எண்ணெயில் சுட்டு எடுத்தோன்னே யாருக்கும் தெரியாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடை மாதிரியே தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக ஒன்று. இது நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் நம்ம பார்க்கலாம், இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய ஹெல்த்தியான ரெசிபி காத்துட்ருக்கு. தேங்க்யூ.